எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வர்ஷிகா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா MGM டிசி வேர்ல்ட். இங்கே என்னென்ன ஃபேமிலி ரைட்ஸ், அப்புறம் சில்ட்ரன் ரைட்ஸ், அடல்ட் ரைட்ஸ், ஃபுட்ஸ் அண்ட் கார்னிவல் கேம்ஸ், அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தரோவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வர்ஷிகா ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MGM டிசி வேர்ல்ட். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு MGM டிசி வேர்ல்ட என்னென்ன கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கிங் பாத்தீங்கன்னா MGMக்கு ஆப்போசிட்லேயே விசிட்டர்ஸ்க்குன்னு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காருக்கு 100 ருபீஸும் பைக்குக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு ரோட அப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா MGMோட பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன பஸ் வரும் அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 50 அடி தொலைவிலே வந்து பாத்தீங்கன்னா MGMோட என்ட்ரி பாயிண்ட்டும் வந்துருச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் வரும்போதே ஒரே எக்ஸைட்மெண்ட்டும் த்ரில் ஃபேக்டரும் இருந்தது. இங்கேயே அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாமே நாட் அலோட் அப்படின்னு போர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நாங்க உள்ள என்ன பண்ணோம் அப்படின்றத அப்புறமா சொல்றேன். உள்ள என்டர் ஆகும் போதே ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்ல தொப்பி, கூலர்ஸ், அப்புறம் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கொண்டு வர மறந்துட்டீங்கன்னா இங்க வாங்கிட்டு அப்படியே உள்ள போக வேண்டியதுதான். பே பண்ணியாச்சு கைஸ். ஸோ நம்ம வந்து 1179 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் பர் ஹெட். ஸோ ஃபேமிலி, அடல்ட், சைல்டு இந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக கையில நமக்கு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம எடுத்ததோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ பேக்கேஜ். ஸோ கைஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்கு. ஒன்னு வந்து ஜம்போ பேக்கேஜ், இன்னொன்று வந்து மெகா ஃபன் பேக்கேஜ். ஸோ நம்ம எடுத்த அந்த ஜம்போ ஃபன் பேக்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நீங்க மெகா ஃபன் பேக்கேஜ் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு 300 ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி இது எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்குல்ல, டெவில் ஹவுஸ், புல் ஃபைட், கார்னிவல் கேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது 4 வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸ்பெஷல் அட்ராக்ஷன்ல. இன்னொன்னு வந்து இந்த கார்னிவல் கேம்ஸ் நிறைய இருக்கும். அந்த ரிங் போடுற கேம், பலூன் ஷூட் பண்றது, அந்த மாதிரி இதுல 4 கேம்ஸ் நம்ம வந்து விளையாடலாம். சோ இது வந்து நம்ம மெகா ஃபன் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரையாரிட்டி லைன். இது வந்து கிட்டத்தட்ட 1750 ருபீஸ் வருது அடல்ட்டுக்கு. கிட்ஸுக்கு வந்து 1250 வருது. இதை எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி லைன். ஒரு பெரிய கூட்டம் இருந்தா கூட நீங்க வந்து முன்னாடி போயிடலாம். சோ இங்க இது அதே தாங்க, ஸ்பெஷல் அட்ராக்ஷன் 4, கார்னிவல் கேம் கூப்பன் 4. ஸோ இந்த மாதிரி ஸ்விம்வேர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இந்த வாட்டி இது பண்ணிருக்காங்க. கம்பல்சரி இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அலோடு. அதுக்கு வந்து நைலான், பாலிஸ்டர், லைக்ரா இந்த மெட்டீரியல்ல ட்ரெஸ் மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு வரணும். சுடிதாரோ இல்ல அந்த புர்காவோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து அலௌடு இல்ல. சாரீஸ், லாங் பேண்ட்ஸ், ஜீன்ஸ், காட்டன்ஸ் எதுவுமே அலௌடு இல்ல. ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாமே ரெடி. இப்போ நம்ம உள்ள போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்லேயே வந்து எது இன்னைக்கு ஒர்க் ஆகல அப்படின்றத வந்து அவங்க இதுல போட்டுருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் கேமுக்கு என்னென்ன டைமிங் அது எல்லாமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. MGM அப்படின்னாலே இந்த டிராகன் தான். இந்த டிராகனை பார்த்துதான் நாங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலுக்குள்ளே வருவோம். அதுக்கப்புறமா எனக்கு MGMல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 60+ இயர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆனா நீங்க பெருசா உள்ள எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஜாலியா வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது நாங்க எங்க தாத்தா கூட்டிட்டு வந்தோம். சூப்பரா எங்க கூட உள்ள ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணாரு உட்காந்து எங்களை பார்த்து. ஃபுட் வந்து அவுட் சைட் ஃபுட் நாட் அலோட் கைஸ், நம்ம உள்ள வந்து தான் சாப்பிடணும். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். இங்க சில கேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் நாட் அலோட் கைஸ். அது வந்து அவங்களே போட்டுருவாங்க சில்ட்ரன் நாட் அலோட்னு. ஃபேமிலி ரைடுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஃபேமிலி ரைட்ல வந்து யாருனாலும் அலோட், சில்ட்ரன்ஸும் அலோடு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக் வீல்ல வந்து சில்ட்ரன்ஸ் நாட் அலோட். ஆனா இதுல வந்து இது வந்து ஃபேமிலி ரைட். ஸ்டார் வீல்ன்றது வந்து ஃபேமிலி ரைட். இந்த ஸ்டார் வீல்ல வந்து சில்ட்ரன்ஸ் அலோட்.
ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும். நீங்க உள்ள வந்ததுமே ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பிக் வீல் ஸ்டார் வீல் தான் இருக்கும். சோ வீடியோ செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா நம்ம வந்து பிக் வீல்ல ஏறிட்டோம். பிக் வீல்ல ஏறி நம்மள அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பீப்புள் வந்து ஒவ்வொருத்தரையா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஹிரானந்தன் எப்படி தெரியுது பாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து OMR அப்புறம் MGM ஒரு கம்ப்ளீட் வியூ எல்லாமே தெரியுது. அப்பப்ப தெரியுது பீச் வந்து செம்மையா தெரியுது இதுல மேல ஏறும்போது. ஓகே ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கிறேன் எல்லாரையும் ஏத்தியாச்சு கைஸ். அவ்வளவுதான். சூப்பரா இருந்தது கைஸ். இதை முடிச்சுட்டோம். இப்ப திரும்ப நம்ம அப்படிக்கா போயிட்டு ஸ்டார் வீலுக்கு போயிட்டு வரலாம். சோ இப்ப வந்து நம்ம ரைட் நம்பர் 2 ஸ்டார் வீல்ல இருக்கிறோம். மேல ஏத்திட்டாங்க. ஸ்டார் வீலும் ஆன் பண்ணிட்டாங்க கைஸ். அங்க பிக் வீலும் ஆன்ல இருக்கு, ஸ்டார் வீலும் ஆன்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்குது. பிக் வீலை விட ஸ்டார் வீல் வந்து பயங்கர த்ரில்லிங்காவும் சூப்பராவும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா பிக் வீல் வந்து ஓப்பனா இல்ல, கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. ஆனா இது வந்து பாருங்க வெட்ட வெளியில சுத்துறதா இருக்கு. பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சோ நம்ம வந்து இப்போ ஸ்டார் வீல்ஸ் அண்ட் பிக் வீல்ஸ் இது ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உள்ள போக போக நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஜெயிண்ட் வீலை சுற்றியே ஒரு 3 ரைட்ஸ் கிட்ட இருந்துச்சு. இந்த 3 ரைடுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் ஒன்லி தான் இருந்தது. ஸோ நான் ஒன்று ஒன்று அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. மரத்துல வந்து இடிக்கிற மாதிரி போயிட்டு வருதோ. எனக்கு ஜாலியா இருந்தது. மேல கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க கைஸ். இப்போ ஒருத்தரையா இறக்கி விடுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கு. சோ இப்ப வந்து வேவ் சிங்கர் தான் அடுத்து. சோ வேவ் சிங்கருக்கு வந்து நான் போல, பரத் மட்டும் தான் போறாங்க. சோ எல்லாரும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதுல வந்து ஒவ்வொரு ஸ்விங்ல ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. தம்பி எப்படி இருந்தது? ரொம்ப பெருசால இந்த மாதிரி அங்கங்க வந்து ஒரு சைல்ட் ரைடு ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ இது வந்து கிட்ஸுக்கு கிரேசி ஹார்ஸ். அப்புறம் அங்கங்க நிறைய மரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடத்துல வந்து ஷெட்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. இது வேற சுத்த போல இருக்கு.
சூப்பரா இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கப்பல் சோதனை. என்னன்னா நம்ம உட்கார்ந்துருக்க அந்த பக்கு சுத்துது. இதுவும் மேலக்கில போயிட்டு வருது. சில பல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்களாம். அவங்க எல்லாம் வந்து ரிவ்யூ சொல்வேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க சார். எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ரைட் பேர் சொல்ல பாப்போம். ரைடு பேர்லாம் தெரியாதுக்கா. ஏதோ ஆட்டோபஸ் ரைட் நினைக்கிறேன். ஸ்பைடர் ஏதோ ஸ்ப்ரிங் பயப்பத்தி விட்டாங்க. இன்னைக்கு இதான் ஸ்டார்டிங். இன்னும் எண்டு நிறைய இருக்கு. உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்றேன் உங்களுக்கு. டிவி போட்டுனே இருப்போம். நடுவில் வந்துட்டே இருப்போம். சோ இதோட பேர் வந்து கிரீப்பர் பக். வேற லெவல்ல இருந்தது. சோ சன் அண்ட் மூன் இது வந்து கிட்ஸுக்கான ரைடு. ஸோ கைஸ் இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் மாதிரி ஒன்று இருக்கு. இதுல தண்ணி எல்லாம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி இருந்ததுன்னா நான் சின்ன பிள்ளைல வரும்போது இதுல தண்ணி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சண்டே வீக்கெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம வீக் டே வந்திருக்கோம். ஸோ கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபால் மாதிரி வந்து ஒரு ரைடு வச்சிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா சில்ட்ரன்ஸ்க்காக தான். ஸோ அவ்வளவுதான் கைஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கோஸ்டர் இருக்கு. ஸோ எம்ஜிஎம்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கோஸ்டர் தான். உங்களுக்குலாம் எந்த ரைட் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கொடுங்க. வாங்க இந்த ரைடுக்குள்ள போலாம். ஸோ இந்த ரைடு வந்து ஒரு வேற லெவல் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ரைடு முடிஞ்சதுமே இது பக்கத்திலே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போனோம். இங்க பாத்தீங்கன்னா இதோட ஆம்பியன்ஸே சூப்பரா இருந்துச்சு. சுத்தி வந்து பாறைங்க இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வெளியவும் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃபவுண்டன் இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா இதோடைய சுத்தி இருக்கிற ஆம்பியன்ஸே ரொம்ப அழகா இருந்தது. இங்க வாட்டர் கோஸ்டர்ல இருந்து வெளியே நீங்க எக்ஸிட் ஆனீங்கனாலே இங்க வந்து ஒரு டிசி டென் ஃபுட் கோர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து இங்க செல் பண்றாங்க. உங்களுக்கு பசிக்கும் போது நம்ம இங்க சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு காம்போ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரேஞ்சில் இருக்கு. மெயின் டிஷ்ஷு, ஒரு சைட் டிஷ்ஷு, கூடவே வந்து கோக் பாட்டிலும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபுட் கோர்ட்ல தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஷாப்ஸ் இருக்கு. வேணும்னா அங்கே கூட நம்ம வாங்கி சாப்பிடலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேரலா இந்த சைடு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல இந்த ஸ்பெஷல் அட்ராக்ஷன் பாயிண்ட்னு போட்டிருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஐட்டங்கள் 5D தியேட்டர், அந்த மிரர் மேஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே இது உள்ள இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம தனியா பே பண்ணி போகணும். ஸோ ஃபுட் கோர்ட் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கார்னிவல் கேம்ஸ்க்குன்னே எக்ஸ்க்ளூசிவ் இடம் இருக்கு. அப்புறம் ஈட்டபிள் ஷாப்ஸும் இருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸ் எல்லாமே கூட விற்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைடுக்கு வந்திருக்கோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைட். ஸோ எம்கேஎம்ல வந்து ரோலர் கோஸ்டர் செம்மையா இருக்கும் கைஸ். வாங்க போய் பார்க்கலாம். கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. நீ கேமரா பார்த்து பாய் சொல்ல போறியா? நீ மறந்துட்டேன், பயத்துல. ரோலர் கோஸ்டர் தொடங்கி ஒன்னொன்னா அட்டாச் பண்றேன். ஹாய் சொல்லு.
பக்கத்துல இருந்து தள்ளி போவேன். நல்லா இருக்கு. ட்விஸ்டர், ரெவல்யூஷன் இது எல்லாமே இருந்துச்சு. அடுத்து ஆப்போசிட் சைட்ல வந்து பம்பர் கார் இருந்தது. தகடா ஸ்பின்னிங் ரைட் அப்படின்னு ஒன்று இருந்தது. இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்க ட்ரை பண்ணேன். இது எப்படின்னு தெரியுமா? தூக்கி தூக்கி போடும். அப்படியா? ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டியா? உழுவோம் அப்படியே துக்கு துக்குன்னு ஆடுவோம். சொல்ல வாட்டர் ரைட்ஸ் போறதுக்கு முன்னாடி சில ரைட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து பைரேட் ஷிப். ரெடி 1 2 3 கோ. வாட்டர் ரைட்ஸ் போறதுக்கு முன்னாடி சில ரைட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து பைரேட் ஷிப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சர். இது எல்லாமே இருந்துச்சு. இடையில வந்து சில்ட்ரன்ஸ்க்கு சில ரைட்ஸ் வந்து இருக்குது. ரைட் சைடில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. சில பழைய ரைட்ஸு, பலூன் ரேஸு, ஸ்கை கிளைடு இது எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸ்கை கிளைடர் நம்ம போயிட்டு வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ரோல் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி வந்து விஜிபியில போயிருப்போம். ரொம்ப உயிரை பணைய வச்சு போற ஒரு ரைடு. அதனால வந்து அதை நம்ம குவிட் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். ஸோ இது வந்து கிட்ஸுக்கான ரைடு சூப்பர் பாப். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ரைட்ஸுமே ஆப்ரேஷன்ல தான் இருந்தது. ஏதோ பெருசா மெயின்டெனன்ஸ்னு சொல்லிலாம் க்ளோஸ்லாம் பண்ணல. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து நமக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸும் அங்க கிடைச்சாங்க. நாங்க வந்து எம்ஜிஎம்ல வந்து இப்போ எதுல வந்திருக்கோம், ஏதோ ரைடு வந்திருக்கோம். எல்லாரும் கவர் ஆவாங்க. டொர்னாடோ கோஸ்டர் இருந்துச்சு. இந்த ரைடு அழகா இருக்கும். எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு இருக்கான் பாரு गाइस. பாருங்க ஏய் குனியாதீங்க பசங்களா. அங்க பாருங்க, அவங்க வந்து லாக் சேனலோட ஓனர். பாத்துக்கோங்க. ஹாய் சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்
இந்த ரைடோட இது எப்படி சொல்லுங்க, ரிவ்யூ கொடுங்க வாங்க. ஃபேமிலியா மட்டும் வாங்க, தனியா வந்துடாதீங்க. ஓகே நீங்க சொல்லுங்க வாங்க. ஃபேமிலி ரைடு தான் ப்ரோ. ஃபேமிலி ரைடு பஸ் அவத நம்பர் எனக்கு தெரியும். சுத்தி பார்க்க ஓகே. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆக்சுவலா நிறைய கிட்ஸுக்கும் இருக்குது கைஸ் இங்க எம்ஜிஎஃப்ல. பிளஸ் லாஸ்ட் டைம் அப்படி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து புதுசா இருக்கு. ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் ஓடல, மற்ற எல்லாமே வந்து ஒர்க்கிங் மோட்ல இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் இருக்குது. இதுக்கு யாருமே வரமாட்டாங்க, கூட்டமே வராது. இதை வந்து எடுத்துட்டு பேசாம எம்ஜிஎம் வந்து இது குயின்ஸ்லாண்டில் இருக்கிற ஹிமாலயன் ரைடர் மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இங்கே இறக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சூப்பர் எம்ஜிஎம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல் இருக்கு. இது வந்து ரெயின்டியர் கோஸ்டர் கைஸ். இது எல்லாமே கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி பண்ணிருக்காங்க. சிலது வந்து எக்ஸ்க்ளூசிவா கிட்ஸுக்கு மட்டுமே இருந்துச்சு. மெரிகோ ரவுண்ட் கான்செப்ட்ல வந்து ஒன்று பண்ணிருக்காங்க. இதுவும் கிட்ஸுக்காக மட்டும்தான். அண்ட் நிறைய ஃபேமிலி ரைட்ஸ் அங்கங்க இருந்தது. ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப வந்து புதுசா நிறைய ட்ரீ ஹவுஸ் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கிட்ஸுக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி இதுல ஏறி அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அங்கேயும் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு டென்ட் கான்செப்ட்ல போட்டு அவங்க போய் என்ஜாய் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து கிட்ஸுக்கு நிறைய விஷயம் இங்க இருக்கு. இங்க வந்து இந்த ஜம்போ இந்த மாதிரி அனிமல்ஸ், டிராகன் எல்லாமே ஃப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. லாஸ்ட் டைம் எம்ஜிஎம்க்கு நம்ம வந்து இந்த போது இருந்த ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. அதையும் மீறி நிறைய வந்து இந்த வாட்டி ஆட் அப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்கமிங் நிறைய ஆஃபர்ஸும் வரும். ஆப்வியஸா எம்ஜிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க வந்து வெப்சைட்ல செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆன்கோயிங் ஆஃபர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். எப்பயுமே நீங்க வரதுக்கு முன்னாடி வெப்சைட்ல செக் பண்ணிட்டு வாங்க. வாட்டர் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. லாஸ்ட் இயர் நம்ம என்னெல்லாம் இங்கே பார்த்தோமோ அதே தான் இங்கேயுமே இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம வந்து எம்ஜிஎம் வாட்டர் ரைடுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆக்சுவலா கைஸ் இதுதான் ரெயின் டான்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ இருக்கு, முடிஞ்சா நம்ம அதை அப்லோட் பண்ணிடலாம். நீங்க இந்த ரெயின் டான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மேல இருந்து எல்லா சைட்லயுமே வாட்டர் ஸ்பிளாஷிங், சைட்ல இருந்து கூட வாட்டர் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஸோ இது வந்து கிட்ஸ் ஸ்பிளாஷ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இது செம்மையாகும். இங்க ரொம்ப மெயினான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கன் ஐடியா தான். ஸோ இதை வச்சு நாங்க எல்லாருமே ஸ்பிளாஷ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அங்கங்க வந்து இங்க ஷவர் ஸ்பிளாஷ் மாதிரியும் ரெயின் மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம ஜாலியா இருக்கும். கிட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் இல்லை, நாங்களாம் வரும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த பின்னாடி இருக்கிறது தான் வந்து தண்டர் ஃபால். இது கூடவே இந்த தண்டர் ராக் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து அதோட இருக்கிற அந்த ஸ்லைட் கம் இது எல்லாமே செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா வேவ் பூல் டைமிங் வந்த பிறகு நாங்க வேவ் பூலுக்கு போயிட்டோம். வேவ் பூலோட ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா வந்து இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் உடைய பழைய ஸ்விம்மிங் பூல், அதுதான் மெயின் ஸ்விம்மிங் பூலா இருந்தது முன்னாடி. இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போற வழி. அதே மாதிரி இங்க ஒரு போட்டிங்கும் இருக்கு. யூஸ்வலா ஸ்விம்மிங் பூல்லாம் போய் முடிச்சுட்டு அங்க நின்று போட்டிங்கே காண. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்க வந்து பெடலிங் போட் மட்டும் தான் இருக்கு, இங்க மோட்டார் போட் எல்லாம் இல்ல. ஸோ நாங்களே ஃபேமிலியாக ஒரு பெடலிங் போட் எடுத்துட்டு நாங்கள் மட்டுமே பெடல் பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்ட் சுற்றிட்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னா, லாஸ்ட் இயர் நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோம் இதே டைம்ல, என்னென்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றதுதான் வந்திருந்தோம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு நிறைய ஐட்டம் சேர்த்துருக்காங்க. பெரியவங்களுக்குமே ஒரு 3-4 ரைட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவுமே அண்டர் மெயின்டெனன்ஸில், ஒரே ஒரு இதை தவிர வேறு எதுவுமே மெயின்டெனன்ஸில், எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.